சின்ன போட்டியில கிஃப்ட்னு தர. சரி ஓகே பரவாயில்ல. நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட் எனக்கு அது பெருசுதான். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இல்ல, லாஸ்ட் கிஃப்ட். என்ன பஸ் சொல்ற? என்ன லாஸ்ட் கிஃப்ட்? ஆமா அர்ஜுன் சார், நீங்க பிசினஸ்ல ஆர்வம் காட்டுறது இல்லைன்னு மேடம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது என்னால தானே நான் நினைக்கிறேன். மேடம் கம்பெனியை பிரிக்கிற மாதிரி பேசுறப்போ எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? அர்ஜுன் சார், என்னால உங்களுக்கு நல்ல பேர் வரலாம், ஆனா கெட்ட பேர் வரவே கூடாது. சோ இனிமே நீங்க என்ன பாக்குறதுக்கு இங்க வரவே கூடாது. இனி உங்களோட முழு கவனமும் பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அப்படிலாம் எதுவும் இல்ல பசு. ஆபீஸ பாத்துக்க, நீ இருக்க, தம்பி இருக்கா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீங்களும் இருக்கீங்க அர்ஜுன் சார். சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அர்ஜுன் சார், பி சீரியஸ். நான் அமெரிக்காக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பிசினஸ்ல நல்ல கவனம் செலுத்த பாருங்க. பசு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் அர்ஜுன் சார், நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எனக்குன்னு ஒரு சுய கௌரவத்தை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன காரணம் காட்டி உங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாது. ப்ளீஸ் சார், அதை புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனும் ஆனந்தும் ஒத்துமையா இருக்கிறது நல்லதுதான். ஆனா என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்களே. கம்பெனியோட நல்லதுக்காக தானே பிரிக்க சொல்றேன். அர்ஜுன் மாறி வந்தது சந்தோஷமா இருந்தாலும் இப்ப அவன் போற போக்கு எனக்கு சரியா படலையே. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ கடவுளே. मम दीवन हेतुना कंठे भद्नामि सुभगे त्वं जीव सरदां शुभं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते. கடவுளே, என்ன திடீர்னு இந்த மாதிரி கனவு வருது? மணி 4 ஆகுது. விடிய காலையில இந்த மாதிரி கனவு வருதே. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம குடும்ப ஜோசியரை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கணும். நான் ஒரு கனவு கண்டேங்க ஐயா. அந்த கனவுல அர்ஜுனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்தது. இனியாவுக்கு அர்ஜுன் கூட நிச்சயமாயிருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கனவு வந்து என் மனசு அது சஞ்சலப்படுத்துது. அதோட நான் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஜோசியரே. இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? சொல்லுங்களேன். இந்த மாதிரி கனவு கண்டா வீட்டில் உள்ள பெரியவங்க உயிருக்கு ஆபத்துன்னு கனவு சாஸ்திரம் சொல்லுதுமா. பயப்படாதீங்க. எதுக்கும் உங்க மூத்த பையன் ஜாதகத்தை கொடுங்க, நான் கணிச்சு பார்க்கிறேன். ஆண்டவா, இந்த ஜாதகருக்கு கிரக நிலையே சரியில்லைம்மா. 3வது கட்டம் ரொம்ப பலகீனமா இருக்கு. இவருக்கு 2 தடவை கல்யாணம் நிச்சயமாகி தடப்பட்டு இருக்கணுமே. ஆமா ஜோசியரே. சமீபத்தில் அவர் எங்கேயாவது தவறி விழுந்து உயிருக்கு ஆபத்துன்ற சூழல் வந்துச்சா? ஆமா ஜோசியரே, வந்துச்சு.
தெய்வாதீனமா உயிர் பொழிச்சு அவன் வந்துட்டான். அதோட பிசினஸ்ல கூட அவர் ஆர்வம் இல்லாம இருப்பாரு, தன லாபம் குறையும். அதோட அவர் ஜாதகப்படி அவரை பத்தின கவலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குமே. ஆமா ஜோசியரே, கொஞ்ச நாளா என்னோட கவலையே அதுதான். பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து வர போறதுங்கிறதுக்கு கட்டியம் கூறுற மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுங்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருச்சு. அதுக்கு காரணமே இவருடைய எதிர்கால மனைவியோட துணைதான். அதுதான் இவருடைய கண்டத்திலிருந்து ஒவ்வொரு தடவையும் காப்பாத்தி கரை சேர்த்திருக்கு. அவங்க இவர் போற இடத்துலலாம் கூடவே இருந்து காப்பாத்துற அதிர்ஷ்டகரமான ஜாதகம் உள்ள பெண். மறுபடியும் அர்ஜுன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? இல்லம்மா, அப்படி எதுவும் வராது. உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி நல்ல முறையில கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். எந்த கெடுதலும் உங்க குடும்பத்துக்கு வராது, நல்லதே நடக்கும். சீக்கிரமா அதுக்கான ஏற்பாட்டை பண்ணி குடமுழுக்கு பண்றேன். அவசரப்படாதீங்க, இதெல்லாம் முறைப்படி நடக்கணும். என்ன பண்ணணும் ஜோசியரே? உங்க மூத்த புள்ள மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கணும். தரையில தான் படுத்து தூங்கணும். அசைவ உணவு பக்கமே போக கூடாது. அவரை கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல இருக்கா? இருக்கா. அம்மா இனியா? அத்தை, இவதான் என் பையன் கட்டிக்க போற பொண்ணு. இந்த பொண்ணும் விரதம் இருக்கணும். ஒருவேளை தான் சாப்பிடணும். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். சரிங்க அத்தை. நல்லா மாட்டணும். கோவில் குடமுழுகு பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடலாம். சரி, அது வரைக்கும் விரதம் இருந்து தினசரி 3 வேளை அம்பால கும்பிட சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே. இத பாருங்கம்மா, ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விரதத்தை ரொம்ப சுத்தபத்தமா இருந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் சுத்தபத்தமா இருக்கேன். அர்ஜுன், ஆமா, ஜோசியரை வழி அனுப்பி வைப்பா. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. வசு, வசு, என்னம்மா? வசு, நீ பழசையெல்லாம் மறந்துட்ட வசு. உன்னெல்லாம் வீணை வாசிப்ப, பரதநாட்டியம் ஆடுவ, பாடுவ. இப்பெல்லாம் அது உன்கிட்ட சுத்தமா இல்லவே இல்லையே வசு. மனசு குழப்பத்துல இருக்கும்போது வீணை வாசிச்சா மனசு நார்மலுக்கு வந்துரும். எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். பாரு, உன் கைப்படாம வீணை எப்படி தூசி அடைஞ்சு போயிருக்கு பாரு. அம்மா, எனக்கு இப்ப மூடு இல்லம்மா. ஏண்டி அழுத்துக்கிற? நீ வீணை வாசிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்காக கொஞ்ச நேரம் வாசியேன். போமா, இன்னொரு நாள் வாசிக்கிறேன். இன்னைக்கு நீ வாசிக்கணும். எனக்கு கேட்கணும் போல இருக்கு. இரு. அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவது தகவல் தெரியணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, வர்றேன். சரிங்க. பசு வீட்ல இருந்து வீணை சவுண்ட் வருது. இப்பதான் வசு, வீடே நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் மங்களகரமாவும் இருக்கு. அம்மா, நீயும் நல்லா வீணை வாசிப்பல்ல. கொஞ்ச நேரம் வாசிய நான் கேக்குறேன்.
இல்ல வசு, நீ வாசிச்சல அதுவே போதும். மா நீ சொன்னதுக்காக நான் வாசிச்சேன்ல, இப்போ நீ வாசி, நான் கேக்குறேன். வேண்டாண்டி, போம்மா. வேண்டாம். ஆஹா, ஆ, ஆ. வசு வேற வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லியிருக்காளே. ம், ஆண்டி, ஆண்டி வீணை எவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க. இந்த இசையை நான் ரசிக்கலனா மனுஷனே இல்ல. வசு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உள்ள போயிட வேண்டியதுதான். ஆமா, வாரே வா. ஐயோ. சூப்பர் சூப்பர், அருமை அருமை. பின்னிட்டீங்க ஆண்டி. ஆண்டி, நீங்க வீணை வாசிப்பீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். சாக்ஷாத் அந்த சரஸ்வதியே வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி. ஆண்டி, நீங்க இந்த அளவுக்கு வீணை வாசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க வீணை காயத்ரியவே மிஞ்சிட்டீங்க. துளசி ரொம்ப அருமையா வீணை வாசிப்பா தம்பி. ஆனா இப்பெல்லாம் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. அவ வீணைய தொட்டே பல வருஷம் ஆச்சு. போங்க சார், கோயில்ல ஆண்டி வீணை வாசிக்க, அதை நீங்க எட்டி பார்க்க, ஆஹா என்ன அற்புதமான ஒரு சீனு. இந்த கச்சேரியில உங்க வீணை வாசிப்பு ரொம்ப பிரமாதம். அது உங்களை பார்த்ததும் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த ஷாக் விரல் வழியா வீணையில பாஸ் ஆயிடுச்சு. மொத்தத்துல வீணை நீ, அதுல நாதம்னா. கரண்ட் நீங்க, கம்பின்னா. ஓ, இதை விட நம்ம காதலுக்கு வேற என்ன பொருத்தம் இருக்க முடியும்? நான் வீணையா இருந்தா நீங்க தந்தியா இருப்பீங்களா? தந்தியா நான் இருந்தா சீக்கிரமே பந்தி போட்டுறலாம். பந்தியில பாயாசம் உண்டா? பாயாசத்தோட வடையும் உண்டு. ரோஜா மாதிரி இருக்க உனக்கு இந்த ரோஸ். ஐ லவ் யூ. பாயாசம் வடை. தம்பி, என்ன ஏதோ கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், சூப்பரா இருந்துச்சு சார். என்ன சார், நீங்க இப்படி ஒரு இசை குடும்பமா இருக்கிறதுனால தான் வசு மாதிரி ஒரு பொண்ணு உங்க வீட்டுல பிறந்திருக்கா. ஒரு நிமிஷம் ஆண்டி, ஆண்டி எனக்காக ஒரு தடவை வீணை வாசிச்சு காட்டுங்களேன். உங்க விரல் பட்டோட அந்த வீணை அப்படியே துள்ளுது. பாத்தீங்களா, நான் சொன்னல என் விரல் பட்டோட ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கு. உங்க விரல் பட்டாதான் அந்த வீணையில இருந்து வர்றது இசை மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்ச நேரம் வாசிங்களா. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்ல தம்பி, போதும் தம்பி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக ஒரு வாட்டி ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. வாங்க சார். தம்பி, ரொம்ப நாளாச்சுல, அதான் ஸ்ருதி சரியா வரல. பிரச்சனை இல்ல, ஸ்ருதி எப்ப வராங்களோ வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க சொல்லுங்களேன். ஐய, நான் அந்த ஸ்ருதிய சொல்லல. உங்களுக்கு எப்படி நான்... ஐயோ அதை விடுங்க. வசு, அம்மா கிட்ட எனக்காக ப்ளீஸ் வசு, ப்ளீஸ்.
நீ சொல்ல மாட்டே தெரியும் எனக்கு. சார் 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 நீங்களே சொல்லுங்க சார், எனக்காக சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி, தம்பி தான் இவ்வளவு கேக்குறாருல, வாசி. வாசிங்க. சரிங்க தம்பி, ready, ready, நான் உங்களுக்காக ready. வாசிக்கிறேன். சூப்பர் ஆண்டி, சூப்பர் ஆண்டி, எக்ஸலன்ட், மார்வெலஸ், ஃபேண்டாஸ்டிக். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட தான் வீணை கத்துக்கிறேன். ஐயோ தம்பி, கத்து தர அளவுக்குலாம் எனக்கு தெரியாது தம்பி. உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு கத்து கொடுங்க. சாரி தம்பி, சொல்லி தர அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப தெரியாது தம்பி. ஆண்டி பாருங்க, நம்ம வீட்டுக்கு வெளியில பிள்ளையார் கோயில் கட்டி அம்மா கும்பாபிஷேகம் பண்றாங்க. அன்னைக்கு நம்ம தான் கச்சேரிய நான் தான் வாசிக்கணும். வீட்டுக்கு வெளியில அம்மா கோயில் கட்ட போறாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? இல்ல ஆண்டி, கத்தல ஜோசியர் வீட்டுக்கு வந்தாரா, எனக்கும் யாரோ ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டாங்களாம் அம்மா. அதனாலதான் ஜோசியர் கிட்ட கேட்டாங்க, கல்யாண கனவு வந்தா ஏதோ கண்டம் இருக்கு, அதுக்கு பரிகாரமா வீட்டுக்கு வெளியில பிள்ளையார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா ரொம்ப நல்லது சொன்னாங்க ஆண்டி. அதுக்காக நானும் என்ன கட்டிக்கு போற பொண்ணும் கும்பாபிஷேகத்துக்காக விரதம் இருக்கணுமா. விரதத்துல கொஞ்சம் சொதப்பினாலும் அம்மா உயிருக்கே ஆபத்தா ஆண்டி. அதனால அம்மா வந்து கோயில் கட்ட முடிவு பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேகம் அன்னைக்கு நான் வீணை வாசிக்கணும். அதுக்கு நீங்க தான் ஆண்டி ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. ஐயோ தம்பி, சொன்னா கேளுங்க தம்பி. நான் கேக்குற மாதிரியே இல்ல. நாளைக்கு நான் வரேன், நீங்க வீணை கத்து தரீங்க. வரேன் குருவே, வரேன் குருவே, வரேன் குருவே. நீ பேசாத குருவே, நீ பேசாத குருவே. என்னங்க கண்டம் அது இதுன்னு பயமுறுத்துறாரு? தெரியலையேம்மா. இனியா, சொல்லுங்க அத்தை. என் ரூமுக்கு வா. சரிங்க அத்தை. அத்தை வா இனியா. ஜோசியர் விரதத்துக்கான வழிமுறைகள்லாம் சொல்லிருக்காரு. வழிமுறைகளா? ஆமா இனியா, தினமும் 3 வேளை நீ பூஜை செய்யணும். விரதம் இருக்கிறவங்க சேரு, சோஃபா, பாயி இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. வெறும் தரையில தான் தூங்கணும். ஐயோ, கொன்றுவாங்க போல இருக்கே. தினமும் 1 வேளை தான் சாப்பிடணும். உனக்கு பசிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். மத்த எதுவுமே சாப்பிடக்கூடாது இனியா. நான்வெஜ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாது. தினமும் காலையில குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணணும். இதெல்லாம் விரதம் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இனியா. நீ இத நல்லபடியா பண்ணிடுவல்ல? விரதத்தெல்லாம் நிறைவேற்றிடுவேன் அத்தை. இப்போ மணி 9 ஆகுது. என்ன காலையில வரைக்கும் மட்டும் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அத்தை. நான் கண்டிப்பா விரதத்தை முழுமையா நிறைவேற்றுவேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. எதுக்கு இவ இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை நாளைக்கு விரதம் இருக்க ஏதாவது ஏற்பாடு பண்ண போறாளோ? நல்ல விஷயம்தான். ஆண்டவா, பிள்ளையாரப்பா, இனிமே உங்களெல்லாம் எப்ப சாப்பிட போறேனோ ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆஹா, பறக்கிறது ஓடுறது, இந்த பாட்டி வரத்துக்குள்ள சாப்பிட்டுறணும். இனியா